கடைசியில் ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல. என்னால முடியல, டயர்டா இருக்கு. எப்படி இருந்தால் மனுஷன் அவர் இப்போ பிரேக் பண்ணி ஒரு வீடியோ போடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்மளால பார்க்கும்போது. தனுஷ், ஜிவி பிரகாஷ், அப்புறம் வெங்கட் பிரபு, அப்புறம் கார்த்திக் சுப்பராஜ் இவங்கெல்லாம் ஒரு ட்வீட்டை போட்டு சீக்கிரமாக இந்த ப்ராப்ளம் சால்வ்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமரை போய்கிட்டு இருக்கானுங்க. உலகத்துல கொடுமையான விஷயம் ரெண்டு. ஒன்னு அறியாமையில இருக்குது, இன்னொன்னு அது அறியாம இருக்குது. இது கேட்கும் போது 100% ரூமர் தான். ஆனால் இது அஃபிஷியல் நியூஸாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு மத்தியானம் நான் ஒர்க்கை முடிச்சுட்டு லஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கும் போது 4 பசங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பெங்களூரில் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இல்லை, பெங்களூரில் 4 பேர் இந்த மாதிரி பேசுகிறானுங்க. இப்போ ட்ரெய்லரில் சிவகார்த்திகேயன் அடிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சுட்டாரு ஆர்ஜே பாலாஜி. அதனால் சிவகார்த்திகேயன் கோவப்பட்டு இந்த படத்தை ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ரூமரை கிளப்பி விட்டானுங்க. எங்கேருந்து தானே இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யோசிக்க தோணுதுன்னு சத்தியமாக தெரியல. காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். நம்ம இருக்கு சார், வேவ்லென்த் இருக்கு சார். இந்த சீனை தேவைன்றதுனால தானே வச்சாங்க, அது வேணும்னே வைக்கல இல்ல. அந்த சீன் எங்கெங்கோ கனெக்ட் பண்ணி போறானுங்க. சரி ஓகே, ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நாளைக்காவது படத்தை ரிலீஸ் பண்ணோன்றதை என்னோட விருப்பம். எஸ்ஆர் பிரபு சாருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். நீங்க ட்விட்டர்ல மட்டும் ட்வீட்டை போட்டுட்டு எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் போய் சேரும்னு நினைச்சுக்காதீங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் எல்லாத்தையும் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்கன்னா போங்க, இல்லை உங்க ஃபைனான்சியல் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா ட்விட்டர்ல மட்டும் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க. ட்விட்டர்ல இல்லாத அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கும், யூடியூப்ல இருக்கும். அவங்களுக்கு அந்த இடத்துல தெரியும். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, வேலையை முடிச்சு படம் பார்க்கலான்னு இருப்பாங்க, இல்லை படத்தை முடிச்சுட்டு வேலையை பார்க்கலான்னு இருப்பாங்க. அவங்க தியேட்டருக்கு வந்து மறுபடியும் வீட்டுக்கு போய் மறுபடியும் வேலைக்கு கிளம்புறது கொஞ்சம் ரிஸ்கி தான். இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ஒரு போஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த அப்டேட்ன்றது தெரிய வரும். மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுன்றது என் ஒப்பீனியன். ரிலீஸ் பண்ணுவோம், பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு.